ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்கோர் மேக்ஸ். நாம் எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசி ரிலேட்டடான ஒரு ஜிஎஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி. ஸோ இந்தியன் பாலிட்டி 10th புக்கில் இருக்க யூனிட் 2. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் யூனிட் 1ல் இருக்கும். அது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை பற்றி கொஷின் டிஸ்கஷனாக பார்த்தோம். ஸோ வேணும்னாலும் நான் அதை கவர் பண்ணுறேன். பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா யூனிட் 2 சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ப்ரைம் மினிஸ்டர், அந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. ஸோ அவங்களுக்கான ஆர்டிக்கல், அதுக்கப்புறம் ஜுடிஷியரி எல்லாமே வரும். ஸோ அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் படித்தோன்னா அதில் நிறைய கொஷின்ஸ் வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் இருக்க ஆர்டிகல்ஸ், கவர்னருக்கு என்ன ஆர்டிக்கல், அதே போல் பார்த்திங்கன்னா ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா கவர்னர்னால் அங்கே பிரசிடென்ட்க்கு என்ன ஆர்டிக்கல், ஸோ அவரோட குவாலிஃபிகேஷனுக்கு என்ன ஆர்டிக்கல், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்ப்போம். இதுதான் பேசிக். ஸோ பேசிக் அதனால தான் 10th புக் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியன் பாலிட்டிக் வந்து ஒரு பேசிக்காக இருக்கும். அதே 11th 12th புக்கில் வந்து நம்மளுக்கு அட்வான்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட இன்றைக்கி கிளாஸ் வந்து போக போகுது. ஸோ நான் ஆல்ரெடி வந்து இந்த டென்த்து அண்ட் தென் 11th, ஸோ 11th புக் சமச்சீர் இந்தியன் பாலிட்டி வந்து அன்அகாடமியில் வந்து கவர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 11th வந்து முடிய போது வித்தின் 2 daysல. ஸோ அந்த கிளாஸஸ் உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் அன்அகாடமி ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே வந்து நம்மளோட கிளாஸ் எல்லாமே ஃப்ரீ. ஸோ 10th புக் தான் வந்து நம்மளுக்கு பேசிக்கான ஒரு புக்காக இருக்கும். உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இந்தியன் பாலிட்டி எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இல்லை மற்ற சயின்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கனாலும் 10th புக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 11th 12th அப்படின்னு போகலாம். ஸோ நான் வந்து 10th 11th வந்து நம்மளுக்கு இந்தியன் அன்அகாடமியில் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன் இந்தியன் பாலிட்டி. டோட்டலாக ஒவ்வொரு லெசனும் அதுக்கான கொஷின் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 வீடியோ கிட்ட வந்து 8 கிளாஸ் கிட்ட வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். அது பார்த்திங்கனாலே உங்களுக்கு டீட்டெயிலாக இந்தியன் பாலிட்டி வந்து 11th அண்ட் தென் 10th அண்ட் 11th வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். ஸோ 11th வந்து முடிய போகுது வித்தின் 2 daysல. ஸோ வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும், இந்த கிளாஸஸ்லாம் நீங்கள் அட்டென்ட் பண்ணணும்னா எல்லாமே லைவ் கிளாஸஸ் தான், எல்லாமே ஃப்ரீ தான். ஓகேவா? ஸோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னோடய கிளாஸஸ் நீங்கள் பார்க்கலாம். அங்கே வந்து என்னையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். எப்போயாவது கிளாஸஸ் வந்ததுனால உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதனால் வந்து அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட ஃப்ரீ கிளாஸ் இருக்கும். ஃப்ரீ கிளாஸை வந்து அன்லாக் பண்ணுறதுக்கான கோட் கேட்பாங்க. ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோர் மேக்ஸ் அப்படின்றது தான் நம்மளோட அன்லாக் கோட். ஸோ அதனால் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு எந்த ஃப்ரீ கிளாஸ்னாலுமே நீங்கள் இந்த கோட் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் அதே உங்களுக்கு வந்து ஏதாவது நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் அன்அகாடமி ப்ளஸ் வாங்கணும் அப்படின்னாலும் இந்த கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து என்ன நம்மளுக்கு யூடியூப் இல்லாமல் அன்அகாடமியில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்ம வந்து லைவ் கிளாஸ் எடுக்கலாம். ஸோ ஃப்ரீயாக வந்து நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் வந்து ரொம்ப நல்லா போகும். ஸோ அதனால தான் வந்து அன்அகாடமியில் வந்து லைவ் கிளாஸ் வந்து ஃப்ரீ லைவ் கிளாஸ் வந்து வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஓகேவா? என்னோடய கிளாஸ் வந்து கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இன்றைக்கி அன்அகாடமியில் நம்மளோட கிளாஸ் இருக்குது. எப்போயுமே நம்மளுக்கு வெட்னஸ்டே அண்ட் தென் சாட்டர்டே எவ்ரி வீக் வந்து நம்மளுக்கு 7 PM ஸோ இந்தியன் பாலிட்டி கிளாஸ் இருக்கும். ஸோ அதே போல் இன்றைக்கி வந்து கிளாஸ் இருக்குது. ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கனாலே நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து கிளாஸ்க்குள்ளே போய் என்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ரோல் பண்ணிவிட்டு என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இல்லை கிளாஸ் டைமிங் கிட்ட வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஓகேவா? ஸோ கிளாஸை வந்து மிஸ் பண்ணாதீங்க. நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா லோக்கல் கவர்மெண்ட். ஓகேவா? ஸோ லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அதை பற்றி தான் நம்ம 11th புக்கில் இருக்க அந்த டாபிக் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அந்த சாப்டர். ஸோ அதுதான் நாம் இன்றைக்கி அன்அகாடமியில் வந்து என்னோடய கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வந்து லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் போய்ட்டு என்ரோல் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிளாஸை வந்து கவனிங்க. ஸோ அப்போ வந்து நல்லா இன்ட்ராக்டிவாக கிளாஸை வந்து நம்ம கொண்டு போகலாம். ஓகேவா? ஸோ இதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஜஸ்ட் அது என்னோடய கிளாஸ் அப்படின்றதுனால நான் உங்களுக்கு அது ஸ்கோர் மேக்ஸ் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் ஒரு இன்ட்டு மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுறவங்க ஜிஎஸ் வந்து இந்தியன் பாலிட்டி ஒவ்வொரு கிளாஸுமே டீட்டெயில்டாக இருக்குது. நீங்கள் வந்து கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த டாப்பிக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த 10th புக்கில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்கும். அதுக்கப்புறம் எமர்ஜென்சி, அமெண்ட்மெண்ட், அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், ப்ரைம் மினிஸ்டர், அப்புறம் பார்லிமெண்ட், லோக்சபா, ராஜ்யசபா, ஸ்பீக்கர், அதே அட்டார்னி ஜெனரல், ஜுடிஷியரி. இது எல்லாமே வந்து நம்மளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தான் வரும். மற்ற நம்ம சீஃப் மினிஸ்டர் பற்றிலாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பார்ப்போம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து புக்லேருந்து தான் எல்லா பாயிண்ட்ஸுமே நான் புக்கில் என்ன இருக்கோ அதை தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அதே கூட கொஞ்சம் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 3 பிரிக்கிறாங்க: எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர்,
ஜுடிஷரி அப்படின்றத மாதிரி 3ஆக பிரிக்கிறாங்க. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் கீழே யார் வருவாங்கன்னா பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், அவங்களுக்கு கீழே இருக்கிற கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அப்புறம் லெஜிஸ்லேச்சரில் பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட். ஸோ பார்லிமெண்ட், நம்மளோட பார்லிமெண்ட் வந்து பைகேமரல் பார்லிமெண்ட். ஸோ ராஜ்யசபா, லோக்சபா அப்படின்னு ரெண்டு சிஸ்டம் இருக்குது, நம்மளுக்கு 2 சபா இருக்குது. ஸோ அதில் எத்தனை பேர் எலெக்டட், எத்தனை பேர் நாமினேட்டட், இதை பற்றிலாம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். பட் 238 எலெக்டட் அண்ட் 12 மெம்பர்ஸ் ஆர் நாமினேட்டட் பை பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட் வந்து ஒவ்வொரு துறையில் சிறந்து விளங்குனவங்களை வந்து நாமினேட் பண்ணுவார். அதே லோக்சபாவில் பார்த்தீங்கன்னா 543 வந்து எலெக்டட், 2 மெம்பர்ஸ் ஆர் நாமினேட்டட் பை பிரசிடென்ட். ஸோ இது எல்லாமே ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியில் இருக்கவங்கள வந்து பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணுவார். ஓகே, ஜுடிஷரியில் நம்ம நீதித்துறை. ஸோ நீதித்துறைன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவோட ஹெட் யார்? சீஃப் ஜஸ்டிஸ். சீஃப் ஜஸ்டிஸ் கீழே இருக்கிற மற்ற முக்கிய நீதிபதிகள். ஓகேவா? ஸோ அப்போ வந்து 27 இருந்தாங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் என்ன அப்படின்றத ஜுடிஷரி பார்க்கும்போது பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யார் நம்மளுக்கு சுப்ரீம்? ஸோ நம்மளோட கண்ட்ரினா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே சுப்ரீமாக இருக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஸோ அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்கும்? ஸோ நியூ டெல்லியில். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கான ஆர்டிக்கல் பற்றி சொல்கிறது Part 5. ஸோ Part 5 சென்ட்ரல் கவர்மெண்ட். Part 6 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்கிற பார்ட் வந்து பார்த்திங்கன்னா 11. ஓகேவா? ஸோ இப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். 5 + 6 11. ஸோ 11 தான் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்கிற பார்ட். ஓகேவா? ஸோ அப்போ பார்க்கும்போது இந்த ஆர்டிக்கல் தான் ரொம்ப முக்கியம். 52 to 30 78. ஸோ ஆர்டிக்கல் Part 5. ஓகேவா? ஸோ இந்த ஆர்டிக்கலுக்குள்ளே தான் நம்ம வந்து பிரசிடென்ட்டு, பிரைம் மினிஸ்டர் அவங்களோட ஆர்டிகல்ஸுமே வரும். தென் பார்த்திங்கன்னா யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் கீழே யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரசிடென்ட், அவருக்கு கீழே வைஸ் பிரசிடென்ட், அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அப்புறம் அட்டார்னி ஜெனரல். இவங்க எல்லாமே இந்த எக்ஸிக்யூட்டிவ் அந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருவாங்க. ஸோ பார்லிமெண்ட் தான் வந்து லெஜிஸ்லேச்சரில் ஒரு இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதை வந்து 2ஆக பிரிக்கிறோம், ராஜ்யசபா, லோக்சபா அப்படின்னு சொல்லிட்டு. ஜுடிஷரின்னு பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இதில் இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல்ஸ் என்ன அப்படின்றது ஜஸ்ட் முன்னாடியே கொடுத்துருக்கோம். ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா 52, எலெக்ஷன் அவரோட பிரசிடென்ட்டோட எலெக்ஷன் வந்து 54, அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்றது 55, அப்புறம் இம்ப்ரீச்மெண்ட். ஸோ இம்ப்ரீச்மெண்ட்னா நம்ம எலெக்ஷன் அப்படின்றது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அவர் ரிமூவ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ்க்கு பேர் தான் இம்ப்ரீச்மெண்ட். ஸோ அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஒரு பிரசிடெண்ட்டாக இருக்கவங்க நம்ம இம்ப்ரீச் பண்ணி ரிமூவ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து 61. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிக்கல். அப்புறம் வந்து 72. ஸோ 72 பார்த்திங்கன்னா நம்மளோட பிரசிடென்ட் கிட்ட வந்து கருணை மனுவெல்லாம் அனுப்புவாங்க இல்லையா? ஸோ மன்னிப்பு கொடுக்குற அந்த ஆர்டிக்கல் தான் வந்து பாடன். ஸோ அந்த ஆர்டிக்கல் வந்து 72. ஸோ இந்த 61 72 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிறைய டைம் கொஷினும் கேட்டிருக்காங்க. ஸோ பிரசிடென்ட் மட்டும்தான் இந்த வீடியோவில் கவர் பண்ண முடியும். ஏன்னா ரொம்ப நேரம் இழுத்துரும். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வைஸ் பிரசிடென்ட், அதுக்கப்புறம் அட்டார்னி, அதெல்லாம் நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் வந்து 50 to 78. அந்த ஆர்டிக்கல் கீழே தான் வருவாங்க. Part 5 கீழே தான் வருவாங்க. ஸோ அவர் தான் ஹெட் ஆஃப் த இந்தியாக்கே ஒரு ஃபஸ்ட்டு சிட்டிசன். அவர் தான் ஃபஸ்ட் சிட்டிசன். அவர் வந்து இப்போ ஒரு குவாலிஃபிகேஷன் பிரசிடெண்ட்டாக இருக்கணும்னா அவர் எந்த ஒரு பதவியில் இருக்கக்கூடாது. ஸோ சிட்டிசனாக இருக்கணும் முதல்ல. தென் வந்து அவர் வந்து 50 எலெக்டர்ஸ் வந்து எலெக்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஜஸ்ட் இது பேசிக் எப்படி எலெக்ஷன் நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு புக்கில் கொடுத்துருக்கிறது. இப்போ நம்ம குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷனை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து 58. சிட்டிசன் ஆஃப் இந்தியா 35 இயர்ஸ். இது பார்த்துக்கோங்க. அவர் வந்து கம்ப்ளீட்டாக 35 இயர்ஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு லோக்சபா மெம்பராக ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் அவருக்கு இருக்கணும். ஓகே, அவர் மெம்பராக இருக்கணும்னு நாங்கள் சொல்லலை, எங்கேயுமே இருக்கக்கூடாது. பட் அது மெம்பர் ஆகிற குவாலிஃபிகேஷன்ஸ் அவர்கிட்ட இருக்கணும். ஓகே, எந்த ஒரு பதவியிலும் இருக்கக்கூடாது. அதே போல் இந்த எலெக்டர்ஸ் அண்ட் தென் செகண்டர்ஸ் அவங்க எல்லாருமே 50 மெம்பர்ஸ். ஸோ இதில் பாருங்கள். ஸோ எல்லாமே புக்கில் இருக்கிறதா அப்படியே நான் உங்களுக்கு பேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 54 and 55 தான் எலெக்ஷன் பற்றி சொல்கிற ஆர்டிக்கல். ஸோ வந்து டேரெக்டாக மக்களால் வந்து எலெக்ட் பண்ணப்படுறது கிடையாது. மக்களால் எலெக்ட் பண்ணப்பட்ட மெம்பர்ஸ் தான் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த எலெக்ஷன் அந்த மெம்பர்ஸ் அது பேர் வந்து எலக்ட்ரோரல் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு கீழே யார் வருவாங்க அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் போத் ஹவுசஸ், லோக்சபா அண்ட் தென் ராஜ்யசபா 2 ஹவுசஸில் இருக்க மெம்பர்ஸ். அண்ட் தென் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ். ஓகேவா? ஸோ எல்லா ஸ்டேட்டில் இருக்க லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸில் இருக்க எலெக்டட் மெம்பர்ஸ். அந்த எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ், யூடியில் இருக்கவங்க, யூனியன் டெரிட்டரி டெல்லி அந்த மாதிரி இருக்காங்களே, ஸோ யூனியன் டெரிட்டரி. அதுக்கப்புறம் நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஷுட் நாட் கம். ஸோ இதுதான் சொல்லுவாங்க, நாமினேட்டட் மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுதான்
இல்லை மெயின் பாயிண்ட்டே. சில டைம் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நாமினேட்டட் மெம்பர்ஸும் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க, ட்ரூ ஆர் ஃபால்ஸில், இல்லைனா வந்து ரீசன் அசோசியேஷன்லாம் கேட்கலாம். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. எல்லாமே பிரசிடெண்ட்டோட இதில் வந்து எலெக்டட் மெம்பர்ஸ் மட்டும்தான். நாமினேட்டட் மெம்பர்ஸ் எங்கேயுமே வந்து பிரசிடெண்ட்டோட எலெக்ஷனில் கலந்துக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஓட்டிங் வேல்யூ இருக்குது, ஜஸ்ட் இதை பார்த்துக்கலாம். ஸோ ஓட் ஆஃப் எம்எல்ஏ பார்த்துக்கோங்க. ஸோ டோட்டலாக அந்த ஸ்டேட்டோட பாப்புலேஷன், அதுக்கப்புறம் எத்தனை பேர் எலெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் அந்த ஓட்டிங் அந்த ரேஞ்ச் வந்து வரும். அதே போல் ஒரு எம்பிக்கான ஓட்டோட வேல்யூ, அதுக்கப்புறம் எலக்ட்ரல் கோட்டா. ஓகே, ஜஸ்ட் இது என்ன அப்படின்றத மட்டும் பார்த்துக்கலாம். அண்ட் தென் சீக்ரெட் பேலட் சிஸ்டம், சில டைம் சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபர்மல் ஓட் சிஸ்டமும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, இப்போ வந்து இந்த எலெக்ஷனில் வந்து ஏதாவது வந்து ஒரு குறைபாடு இருக்குது, ஏதாவது வந்து கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னும் போது, டிஸ்பியூட்ஸ்லாம் இருக்கும் போது நம்ம டேரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு அணுகுவோம். சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்கிறாங்களோ ஸோ அது வந்து ஃபைனல். ஓகே, ஸோ பிரசிடெண்ட்டோட எலெக்ஷன் பொறுத்த வரைக்குமே சுப்ரீம் கோர்ட் லாஸ்ட்டில் தீர்ப்பு என்ன சொல்கிறாரோ அதுதான் ஃபைனல். ஏதாவது இப்போது சச்சரவுகள் இருந்தது, ஸோ இவங்க எலெக்ட் பண்ணியிருக்காங்க, இது செல்லாது அப்படின்னு அவங்க சொன்னாலுமே இது நம்ம ஃபைனலாக எடுத்துப்போம். ஓகேவா? சுப்ரீம் கோர்ட் தான் வந்து தீர்த்து வைப்பாங்க எல்லாத்தையுமே. ஓகே, ஸோ அந்த கொஷினும் கேட்குவாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ், ஸோ அதுக்கான ஆர்டிக்கல் வந்து 56. ஸோ கண்டிப்பாக தெரியும் 5 years நம்மளுக்கு. ஸோ அவர் நெக்ஸ்ட்டு சக்ஸஸர் வர வரைக்குமே அவர் பதவியில் இருக்கலாம். ஸோ அவர் வந்து ரீஎலெக்ஷன் நெக்ஸ்ட்டு எலெக்ஷனுக்குமே அவர் எலிஜிபிளாக இருப்பார். நெக்ஸ்ட்டும் அவர் வந்து இருக்கலாம். ஸோ எத்தனை டைம்ஸ் வேணாலுமே ஒன் பர்சன் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கலாம். ஸோ இதே சில கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா 2 times தான் இருக்கணும், அந்த மாதிரி இருக்கும். பட் இந்தியாவில் அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது, எத்தனை டைம் வேணாலுமே பிரசிடெண்ட்டாக இருக்கலாம். ஓகே, இல்லை இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பதவி பிரமாணம், அந்த ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா 60. ஸோ இப்போ வந்து பிரசிடெண்ட் தான் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு வந்து அந்த பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்க. அப்போது பிரைம் மினிஸ்டருக்கு பிரசிடெண்ட் அப்படின்னும் போது நம்மளோட பிரசிடெண்ட்க்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ். சுப்ரீம் கோர்ட்டில் இருக்காங்க இல்லையா சீஃப் ஜஸ்டிஸ், ஸோ அவங்க தான் வந்து பிரசிடெண்ட்டுக்கு வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து சீஃப் ஜஸ்டிஸோட அவங்க யாருமே இல்லை அப்படின்னும் போது இருக்கிற சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸில் இருக்கிற ஒருத்தங்க வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்க. ஓகேவா? இதுதான். ஸோ இப்போ ரிசைனேஷன், இப்போ வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கவங்க வந்து நான் ரிசைன் பண்ணோம் அப்படின்னும் போது யார்கிட்ட அதை கொடுக்கலாம் அப்படின்னு லெட்டர் கொடுப்பாங்கன்னா வைஸ் பிரசிடெண்ட். பிரசிடெண்ட்டுக்கு அடுத்தில் இருக்கிறது யார்? வைஸ் பிரசிடெண்ட். ஸோ அவர்கிட்ட தான் அவங்க ரிசைனேஷன் கொடுக்க முடியும். ஸோ வைஸ் பிரசிடெண்ட் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கர். இப்போ வைஸ் பிரசிடெண்ட் ரிசைன் பண்ணணும் அப்படின்னா ஸோ வைஸ் பிரசிடெண்ட் வந்து நெக்ஸ்ட் அதில் ஸ்பீக்கர், அதுக்கப்புறம் இருக்கிற நெக்ஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கு வந்து அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதை பார்த்துக்கலாம். இப்போ வேகன்சி அப்படின்னும் போது எந்தெந்த மாதிரி வேகன்சி வரும்? ஒன்று வந்து இந்த எலெக்ஷன் டைமில் வந்து அவருக்கு அடுத்து வர வரைக்கும் வேகன்சியாக இருக்கலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா அவர் வந்து ரிசைன் பண்ணும் போது, இல்லைனா டியூ டு டெத்து, இல்லைனா வந்து இம்ப்ரீச் பண்ணி அவரை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது வேகன்சி, அந்த பதவி வந்து பிரசிடெண்ட் பதவி வந்து வேக்கண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் வைஸ் பிரசிடெண்ட் வந்து பிரசிடெண்ட்டாக ஆக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வைஸ் பிரசிடெண்ட்டும் அந்த டைம் வேக்கண்ட்டாக இருக்குது, அந்த பதவி வேக்கண்ட்டாக இருக்குது அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸும் அந்த டைம் வேக்கண்ட்டாக இருக்காங்க அப்படின்னும் போது நம்மளோட சுப்ரீம் கோர்ட்டில் இருக்க சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் வந்து பிரசிடெண்ட்டாக ஆக்ட் பண்ணுவார். ஓகே, ஸோ பிரசிடெண்ட்டும் இல்லை, வைஸ் பிரசிடெண்ட்டும் இல்லை, சீஃப் ஜஸ்டிஸும் இல்லை அப்படின்னும் போது நம்மளோட சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் வில் ஆக்ட் ஆஸ் பிரசிடெண்ட். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த எலெக்ஷன் எதுக்குள்ளே நடக்கணும் அப்படின்னா 6 months தான். 6 months அந்த வேகன்சி வரைக்கும் தான் அந்த டைமு. ஸோ அதுக்குள்ளே ஒரு எலெக்ஷன் வச்சோம், நெக்ஸ்ட் வந்து நம்ம பிரசிடெண்ட்டாக எலெக்ட் பண்ணிடணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இம்ப்ரீச்மெண்ட். ஸோ இம்ப்ரீச்மெண்ட்டில் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து இந்த ஆர்டிக்கல் தான். ஜஸ்ட் வந்து ரிமூவல் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம 11th 12th நம்ம டீட்டெயிலாக படிக்கும்போது ஃபுல்லாக டீட்டெயிலாக இருக்கும். ஸோ இது வந்து ஆர்டிக்கல் வந்து 61 தான் பிரசிடெண்ட்டோட இம்ப்ரீச்மெண்ட் பற்றி சொல்கிற ஆர்டிக்கல். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அந்த ரெசல்யூஷன் வந்து அந்த ஹவுசஸில் வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஒரு பிரசிடெண்ட்டை வந்து நீங்கள் இம்ப்ரீச் பண்ணணும் அப்படின்னும் போது அவர் மேலே ஏதாவது வயலேஷன்ஸ் இருக்கும், ஏதாவது வந்து சட்டத்துக்கு புறமான ஆக்டிவிட்டிஸ் அவர் பண்ணும் போது நம்ம வந்து இம்ப்ரீச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அதிகாரம் இருக்குது. யாருக்குன்னா லோக்சபா அண்ட் ராஜ்யசபாவில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 2/3 ஆஃப் மெஜாரிட்டி ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹவுஸ். அண்ட் தென் அந்த ஹவுஸ் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த இம்ப்ரீச்மெண்ட் நம்ம பண்ணுறதுக்கு வந்து முன்னாடியே வந்து 14 days வந்து அவர் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க. இம்ப்ரீச்மெண்ட் ப்ராசஸில் அந்த மெஜாரிட்டி பாஸ் பண்ணிவிட்டு ஒரு 14 days நோட்டீஸ். ஸோ இதெல்லாமே கொஷினில் கேட்பாங்க, எத்தனை டேஸ் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கமிட்டி வந்து செட்டப் பண்ணி அந்த பிரசிடெண்ட்டுக்கு அகெயின்ஸ்ட் அந்த சார்ஜஸ்க்கு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிரசிடெண்ட்டுக்கு வந்து இல்லை அவர் டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாருன்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அவர் தான் வந்து பிரசிடெண்ட் சார்பாக வந்து அதை டிஃபெண்ட் பண்ணி அதை வந்து நெக்ஸ்ட் வந்து வாதாடுவாங்க. ஸோ வாதாடியுமே வந்து அவங்க ஜெயிக்கலாம் அப்படின்னும் போது இந்த மெஜாரிட்டி 2/3 ஆஃப் மெஜாரிட்டி அந்த 2 ஹவுசஸில் இருக்கிறவங்க பாஸ் பண்ணி அவங்க வந்து அப்போயும் நான் இம்ப்ரீச் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு அவங்க நின்றாங்கன்னா கண்டிப்பாக அவர் வந்து இம்ப்ரீச் பண்ணி தான் ஆகணும்.
ஓகேவா. ஸோ அந்த மாதிரி வந்து பிரசிடென்ட் வந்து இம்ப்ரீச் பண்ணப்படுவார். ஸோ அவருக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த சான்ஸ் வந்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவை வச்சு அவர் வந்து தன்னோட சான்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போயும் வந்து அவங்க வந்து இம்ப்ரீச் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இந்த மெஜாரிட்டி பாஸ் பண்ணாங்கன்னா ஹீ வில் பி இம்ப்ரீச்ட். ஓகே. ஸோ இதுதான். ஸோ இந்த இம்ப்ரீச்மெண்ட் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் எய்தர் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் கேன் பார்ட்டிசிபேட் இன் த இம்ப்ரீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட். ஸோ தே do not participate in the election. ஸோ இந்த இம்ப்ரீச்மெண்ட் ப்ராசஸில் வந்து இந்த நாமினேட்டட் மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. பட் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட்டில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவரோட பவர்ஸ். ஸோ பவர்ஸ்னால் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு தெரியும் இந்த எல்லாத்தையுமே எலாகேஷன் பண்ணுறது, ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ப்ராவிஷன்ஸ் இருந்ததுன்னா அதை ஃபார்ம் பண்ணுறதுக்கான அப்ரூவல்ஸ் எல்லாமே நம்ம பிரசிடென்ட் கிட்ட தான் வாங்குவோம். ஸோ அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆஃப் பிஎம், மினிஸ்டர், சீஃப் ஜஸ்டிஸ், ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், சேர்மேன் ஆஃப் யூபிஎஸ்சி, ஆடிட்டர் ஜென்ரல், அட்டார்னி ஜென்ரல், சீஃப் கமிஷனர் ஆஃப் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அந்த மாதிரி இத்தனை பேர் அப்பாயிண்ட் பண்ணுறது பிரசிடென்ட் தான். ஓகேவா. ஸோ அப்புறம் கவர்னர்ஸ் எல்லாத்தையுமே அப்பாயிண்ட் பண்ணுறது பிரசிடென்ட் தான். லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு செஷன் நடக்குது, லோக்சபா செஷன் அப்படின்னும் போது அதுக்கு சம்மன் அந்த மாதிரி வைக்கிறதுக்கான அந்த பவர் வந்து பிரசிடென்ட்டுக்கு இருக்குது. ஸோ 2 ஹவுசஸுமே ஜாயிண்ட் சீட்டிங் பண்ணுறதுக்கான அந்த பவரும் வந்து அவருக்கு தான் இருக்குது. எப்பவுமே வந்து ஒரு எலெக்ஷனுக்கு அப்புறமா நடக்கிற ஃபஸ்ட்டு செஷன் வந்து யார் ப்ரெசைட் பண்ணுவார், அட்ரஸ் பண்ணுவார் அப்படின்னா பிரசிடென்ட் தான். ஸோ இதெல்லாமே அவரோட ஒரு பவர். ஓகேவா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் பவரில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன நாமினேட் பண்ணுற பவர் இருக்குது. ஸோ ராஜ்யசபாவில் பார்த்தீங்கன்னா 12 மெம்பர்ஸை வந்து அவர் நாமினேட் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு இப்போ லிட்ரேச்சர், ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய துறையில் இருக்கிற மெம்பர்ஸை அவர் நாமினேட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி லோக்சபாவில் வந்து 2 மெம்பர்ஸ், இது எல்லாமே ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியில் இருக்கவங்க ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மெம்பர்ஸை வந்து அவர் நாமினேட் பண்ணலாம். ஓகே. அதே போல் பில் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அந்த கொண்டு போகணும் அப்படின்றதுக்கான அப்ரூவலுமே வந்து நம்ம வந்து யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னா பிரசிடென்ட் கிட்ட தான். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரி பவர் அப்படின்றது ஆர்டிகல் 72. ஸோ இதில் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணுறது பிரசிடென்ட். ஸோ அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பார்டனிங் பவர் அது எல்லாமே ஆர்டிகல் 72ல் வரும். அதுக்கப்புறம் மிலிட்ரி பவர்ஸ் 53(2). ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லா அந்த டிஃபென்ஸ் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து யார் கமாண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரசிடென்ட் தான். அதை சொல்கிற ஆர்டிகல் தான் 53. அதுக்கப்புறம் இந்த பவர்ஸ் இம்பார்ட்டண்டான பவர்ஸ் மட்டும் தான் இருக்குது, மற்ற நான் ஸ்கிப் பண்ணியிருந்தேன். ஸோ எமர்ஜென்சி பவர். ஸோ எமர்ஜென்சி பவர் நம்மளோட நேஷ்னல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி. ஸோ நேஷ்னல் எமர்ஜென்சி கொண்டு வரதுக்கான பவரும் பிரசிடென்ட் கிட்ட தான் இருக்குது. அதே போல் ஸ்டேட் எமர்ஜென்சியும் பிரசிடென்ட் ஸோ கவர்னர் கிட்ட கீழே வந்து அதை வந்து கொண்டு வருவாங்க. அப்புறம் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி கொண்டு வரதுமே நம்மளோட கவர்னர் தான், சரி, நம்ம பிரசிடென்ட் தான். ஸோ அதனால் இந்த பவர் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பவர். ஸோ இதுக்கான ஆர்டிகல் பார்த்துக்கோங்க. கேரளா அண்ட் பஞ்சாப் ஆர் த ஸ்டேட் வேர் பிரசிடென்ட் ரூல் வாஸ் இம்போஸ்ட் ஃபார் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஓகேவா. ஸோ கேரளாலேயும் பஞ்சாப்லேயும் தான் நிறைய டைம் வந்து பண்ணியிருக்காங்க பிரசிடென்ட் ரூல். ஸோ இது எத்தனை டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 டைம்ஸ். இது புக்கில் இருக்கிற ஒரு கோட். ஸோ ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட்டு வந்து அப்போ இருந்து இப்போ வரைக்கும் யார் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க, அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்றதான் ஜஸ்ட் ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ ராஜேந்திர பிரசாத் தான் ஃபஸ்ட்டு பிரசிடென்ட். ஸோ அவர் வந்து 2 டைம் எலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதை பார்த்துக்கோங்க ஸோ தேவை அப்படின்னா. ஸோ இப்போ இருக்கிறது ராம்நாத் கோவிந்த். ஸோ இவர் வந்து கவர்னர் ஆஃப் பீகாராக இருந்திருக்காரு அதுக்கு முன்னாடி. ஸோ பிரதிபா பாட்டேல் தான் ஃபஸ்ட்டு உமன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுலாம் கொஞ்சம் முக்கியமான விஷயம். ஸோ ஜஸ்ட் இந்த டேபிளில் இருக்கிறது. அண்ட் தென் இந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படின்ட்டு இருக்குல்ல, ஸோ அதில் வந்து அவங்களுக்கு என்னென்ன அவார்டு கிடச்சிருக்கு, அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்றது தான் ஜஸ்ட் ஒரு சின்ன ப்ரீஃபாக கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வைஸ் பிரசிடெண்ட் போயிருக்கு. நீங்கள் வந்து இதில் வந்து நான் பேசிக்காக 10th புக்கில் என்னென்ன இருக்கோ அதை மட்டும் கவர் பண்ணியிருக்கேன். பட் நடுவில் இருக்கும். ஸோ நேஷ்னல் எமர்ஜென்சி எப்போ கொண்டு வந்தாங்க அந்த இயர்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அது ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போக போக நான் கொண்டு வரேன். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிச்சுட்டு நம்ம வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிறத பார்த்துடலாம். ஸோ பார்த்துட்டோன்னா நம்ம 10th புக் முடிஞ்சிடும். ஓகேவா. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். ஸோ என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க அன்அகாடமியில். அண்ட் தென் என்னோடது பேர் வந்து பார்த்திங்கன்னா டிஜே மோகனப்பிரியா அப்படின்னு இருக்கும். ஓகேவா. ஸோ ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா என்னோடய கிளாஸ் எப்போ இருக்கோ அது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் தென் ஸ்கோர் மேக்ஸ் அப்படின்ற ஐடி அந்த கோடு யூஸ் பண்ணி ஃப்ரீ கிளாஸை வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து 7 PM கிளாஸ் இருக்குது. ஸோ நான் வந்து ஸ்கோர் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை கண்டிப்பாக எதிர்பார்ப்பேன். ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 11th
சமச்சீர் புக் இந்தியன் பாலிட்டி தான் நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.